இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அங்கேயே இறந்துடுறாங்க இல்லையா? அங்கே இறந்துட்டாங்கன்னா அவங்கள இங்கே கொண்டு வர்றது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் கூட ஆயிருக்குது இறந்துட்டவங்களோட டெட் பாடியை இங்கே கொண்டு வர்றதுக்கு. அப்போ அந்த மாதிரியான சமயங்களில் அந்த குடும்பங்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அந்த குடும்பங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நாங்கள் வந்து என்ன செய்வது பார்க்க வேண்டியதாக இருந்தது. அது மட்டுமே இல்லாமல் இந்த பகுதியில் சப்ஏஜெண்டுங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்தது. சப்ஏஜெண்டுங்கக்கிட்ட இந்த பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா 35,000 இருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் பணம் கட்டி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமும் இந்த பகுதியில் இருந்துச்சு. அப்போ இதையெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால பேசிக்காக நாங்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்கள்லையும் கிட்டத்தட்ட 45 கிராமங்களில் நாங்கள் ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தோம். அந்த அவேர்னஸ் கூட எப்படின்னா, உங்களை போல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க எங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலேஜிலேருந்து வருவாங்க. இப்போ அவங்கள வச்சு நாங்கள் ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணுவோம். பாதுகாப்பான, அதாவது இந்த மைக்ரேஷனில் எந்த மாதிரி நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். அப்படி கொடுக்கறது மூலமாக மைக்ரேஷன் ஒர்க் இங்கே பண்ணிட்டுருக்கோம், நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் மூலமாக இங்கே வருவாங்க. இப்போ இங்கே வரும்பொழுது தான் இப்போ ஏதாவது திடீர்னு யாருக்காச்சும் வெளிநாடு போகிறதுக்கான ஆஃபர் வந்துருக்கு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட வருவாங்க. நாங்கள் இந்த நாட்டில் இருக்க எங்களுக்கு விசா வந்திருக்கு, இந்த விசா சரியானதா அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியை பற்றி கேட்பாங்க. அந்த ட்ராவல்ஸ் வந்து ரெகக்னைஸ் இந்த ட்ராவல்ஸா அப்படிங்கிற தகவல்களையும் கேட்பாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் எங்கே பார்க்கணுன்னா பிஓஇ ஆஃபீஸை தான் தொடர்பு கொண்டு அந்த ட்ராவல்ஸை பற்றிய தகவல்கள் வந்து நாங்கள் சேகரிக்க முடியும். அப்படி சேகரித்தோம் அப்படின்னா இப்போ ஓகே, இந்த ட்ராவல்ஸ் வந்து ரெகக்னைஸ்டாக இருக்குது, நீங்கள் இது மூலமாக போகலாம், இல்லை போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நாங்களே இங்கே வந்து என்ன செய்வோம் அவங்களுக்கு கொடுப்போம். அப்போ அந்த மாதிரி நாங்கள் ஆலோசனை கொடுக்குறதன் அடிப்படையில் அவங்க அதை கேட்டுக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் போக மாட்டாங்க. அப்போ அடுத்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தெரியாமல் போயிடுறவங்க தான் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனைகளை கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை சிங்கப்பூர், மலேசியா இருக்கட்டும், இந்த மாதிரி போகும் பொழுது அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களையும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்களுக்கு அதுக்கான ஆலோசனைகளையும் நாங்கள் கொடுப்போம். அப்போ அதை தான் வந்து ப்ரீ பர்ச்சேஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்களெல்லாம் முன்னாடியே வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பயிற்சிகளை கொடுத்து அவங்கள நாங்கள் என்ன செய்வோம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு முன்னாயத்தம் பண்ணுவோம். இப்போ அந்த பயிற்சி மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் வந்து வீட்லேயும் ஒரு செட்டு கொடுத்துட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அங்கே பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ அது மாதிரி கொடுத்துட்டு போனவங்களுக்கு தான் வெளிநாட்டிலேயே பாதிப்பாக இருக்குது, இல்லை பிரச்சனை, நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் அங்கேருந்து எப்படியாச்சும் தாய்நாட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் தெரியப்படுத்தினாங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கொடுத்து அவங்கள அங்கேருந்து அந்த அதிகாரிகள் மூலமாக எம்பசிக்கு ஏற்படுத்தி அப்போ எம்பசியிலேருந்து அவங்கள இங்கே வர வைக்கிறதுக்கான முழு முயற்சியில் இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் ஒரு 50 பேருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்.